அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பிரிவில் பயிற்சி புத்தகத்தில் இருக்கிற பயிற்சிகள் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கு அப்படிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பருவம் 1 பயிற்சித்தாள் 1 அழகு 1 எனது உடல் தலைப்பு. இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கேள்வி எண் 1, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அருண் சிமெண்ட் உற்பத்தி பிரிவில் பணிபுரிகிறார். அவருடன் பணிபுரியும் நண்பர்களும் தொடர்ந்து தூசு படிந்த காற்றை சுவாசிக்க நேரிடுகிறது. எனில் அவர்கள் எந்த வகையான நோயால் பாதிக்கப்படுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை நுரையீரல் நோய். ஓகே, அடுத்த கேள்வி எண் 2க்கு போயிடலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனித மூளையின் எடை சுமார் டேஷ் கிலோகிராம். 1.3. 1 கிலோ 300 கிராம், அதான் 1.3 கிலோகிராம். அடுத்த கேள்வி எண் 3, சிறுநீரகங்கள் டேஷ் வடிவ உறுப்பாகும். அவரை விதை வடிவ உறுப்பாகும். கேள்வி எண் 4, சரியா தவறா என கூறுக. நுரையீரல்களில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும் போது நுரையீரல் விரிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஏன் அப்படின்னா, நம்ம காற்றை வெளியிடும் போது என்னாகும், சுருங்க தான் செய்யும் இல்லையா. ஓகே, அடுத்ததாக கேள்வி எண் 5 பார்க்கலாம். நான் யார்? நான் வாயில் உள்ள ஒரு திரவம். வாயில் உள்ள உணவினை மென்மையாக உதவுவேன். நான் யார்னா உமிழ்நீர். ஓகே, அடுத்ததாக கேள்வி எண் 6, நான் இரத்தத்திலிருந்து உப்பு மற்றும் நீரை வெளியேற்றுவேன். நான் யார்? சிறுநீரகம். ஓகே, அடுத்தது கேள்வி எண் 7, முன்மூளையினை இனங்கண்டு வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த முன்மூளையை மட்டும் என்ன பண்ணுங்கள், அழகாக கலர் பென்சிலில் கலர் பண்ணிவிடுங்க. இது ஃபுல்லாக கலர் பண்ணணும். ஓகே, இது ஸ்கெட்சில் ஃபுல்லாக பண்ணால் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால நாங்கள் பண்ணலை. நீங்கள் ஃபுல்லாக கலர் பென்சிலில் கலர் பண்ணிவிட்டு இது முன்மூளை அப்படின்னு எழுதிருங்க. அடுத்தது நம்ம பயிற்சித்தாள் 2க்கு போகலாம். தலைப்பு பருப்பொருள் மற்றும் பொருட்கள். அழகு 2ல் முதல்ல பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழ்காணும் பொருள்களில் அழுத்த இயலாத பொருள்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரம், இரும்பு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங்கு, ரப்பர். இது ரெண்டுமே நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியும், அதனால் நீங்கள் டிக் பண்ண வேணாம். அடுத்த கேள்வி எண் 2, தங்கம் பளபளப்பான பொருள். பளபளப்பான அனைத்தும் மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் எது சரி எது தவறுன்னு பார்க்கலாம். இது ஆதான் சரி, இது 1 சரி 2 தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோகங்கள் எல்லாம் மின்சாரத்தை கடத்தும், ஆனால் பளபளப்பாக இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தாது. இப்போ பிளாஸ்டிக், கண்ணாடி இதெல்லாம் கூட பளபளப்பாக இருக்கும், ஆனால் அது மின்சாரத்தை கடத்தாது. அடுத்த கேள்வி எண் 3, நெகிழி அளவுகோல் வளையும் தன்மை கொண்டது. நெகிழி அளவுகோல் வளையும் தன்மை கொண்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சரி. நெகிழி அளவுகோல்னா அதான் பிளாஸ்டிக் ஸ்கேல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது களிமண் பொருட்கள் பளபளப்பானவை. களிமண் பொருட்கள் பளபளப்பாக இருக்காது இல்லையா, அப்போ அது தவறு. கேள்வி எண் 5, கீழ்காணும் பொருட்களில் எது நீர் புகாத தன்மை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி. ஓகே, அடுத்ததாக கோடிட்ட நிரப்புக. மர அளவுகோல் வளைக்க முடியாத ஒரு பொருள். இது கடினமான மற்றும் நெகிழும் தன்மை அற்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சரிதான் இல்லையா. இது கடினமாக இருக்கும், நெகிழும் தன்மை அற்றது. நெகிழும் தன்மைனா வளையாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கேள்வி எண் 7, நைலான் கயிறுகளை பொருட்களை கட்டுவதற்கு பயன்படுத்தலாம். ஏனெனில் அவை டேஷ் நெகிழும் தன்மை உடையவை. நல்லா வளைஞ்சு கொடுக்கும், அதனால தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அடுத்தது கேள்வி எண் 8, நம் தோல் டேஷ் தன்மை உடையது. நம் தோல் நெகிழும் தன்மை உடையது. அடுத்ததாக கேள்வி எண் 9, பழத்தை உற்று நோக்கி சரியான விடைக்கு வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கடினமான பொருள் எது? இது 2 கம்பேர் பண்ணும்போது ஸ்பூன் தான். அடுத்து இதில் மென்மையான பொருள். இதில் மென்மையான பொருள் பிரெட்டு, இது கடினமானது. அடுத்து பார்த்திங்கன்னா பளபளப்பான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடி பளபளப்பானது. அடுத்து நெகிழும் தன்மை உடையது. இப்போ இது 2ல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரப்பர், இது இரும்பு. அப்போ இதுதான் சரி. அடுத்து நெகிழும் தன்மை அற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நெகிழும் தன்மை அற்றது பார்த்திங்கன்னா இந்த இரும்பு டேபிள். ஓகே, அடுத்ததான் நம்ம
பயிற்சித்தாள் 3க்கு போயிடலாம். தலைப்பு வேலை மற்றும் ஆற்றல். கேள்வி எண் 1. எந்த வேலையும் செய்யப்படாத படத்தை வட்டமிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு 4 படம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேலை செய்யாத யார்? அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கவங்க தான் வேலை செய்யாதவங்க. அப்போ இதை மட்டும் நீங்கள் வட்டமிட்டால் போதும். அடுத்தது கேள்வி எண் 2. பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல்ல ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, அப்புறம் ஒரு சைக்கிள், ஒரு மிக்சி. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் மின்சாரத்தோடு சம்மந்தப்பட்டது. இது மின்சாரம் இல்லாமல் இயங்கும், அதனால தான். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக அப்படின்னு கீழே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் எது அப்படின்னு பார்ப்போம். இது நம்புகோல் தத்துவம் தான். அடுத்து இதுவும் நம்புகோல் தத்துவம், இதுவும் நம்புகோல் தத்துவம். அப்போ இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜிப் இருக்கு இல்லையா, அந்த ஜிப்பு தான் இதில் மாறுபட்டது. அப்போ நீங்கள் அதை மட்டும் டிக் பண்ணணும். ஓகே, இதில் வந்து தவறாக இருக்குது, ஆ குறிச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெடில் ஆ இருக்கு இல்லையா, இந்த நெடில் ஆவை குறிங்க. ஓகே, நீங்கள் இதை குறிச்சிக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த வகை எளிய இயந்திரம் வேனுக்குள் பொருளை நகர்த்த பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சாய்வாக ஒரு பலகை போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ இதன் பெயர் சாய்தளம். ஓகே, சாய்தளம்னு அதில் எழுதிட்டா போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க. கொடுக்கப்பட்ட நெம்புகோலின் வகைகளை காண்க, ஒவ்வொரு வகையான சரியான உதாரணத்துடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், திறன், பலு, ஆதார புள்ளி எல்லாம் கொடுத்துருக்கு. அப்போது இதில் எது எதுன்றதோடு நம்ம பொருத்தணும். முதல்ல குறில் ஆக்கு, இப்போது இந்த கத்தரிக்கோல் மாதிரி இருக்கு இல்லையா வெட்டுக்கருவி அது. அடுத்து நெடில் ஆக்கு, இப்போ நம்ம தூண்டில். அடுத்து ஈக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்க் ஓப்பனர் சொல்லுவோமா. ஓகே, அதை மேட்ச் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக கேள்வி எண் 6. கொடுக்கப்பட்ட படங்களை பயன்படுத்தி எளிய இயந்திரத்தின் வகையை அடையாளம் கண்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா படி, சாய்தளம், இது நமக்கு நல்லா தெரியும். அடுத்து சக்கரம், அச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பனங்க வண்டி சக்கரம் இருக்குது, அடுத்து அதில் அச்சு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருகு, இதில் மூடியில் திருகு இருக்கு இல்லையா, அதுதான் திருகு. அடுத்து இது பார்த்திங்கன்னா நெம்புகோல், நம்ம கோடரி வந்து நெம்புகோல் தத்துவத்தில் தான் இயங்குது. அடுத்து நம்ம ராட்டினம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கப்பி. ஓகே, ஒரு குறிப்பிட்ட மைய அச்சை வச்சு சுத்தம். ஓகே, இதை நீங்கள் அழகாக பொறுத்துடுங்க. அதுக்கடுத்து கேள்வி எண் 7 போயிடலாம். கொடுக்கப்பட்ட நெம்புகோலின் வகைகளை கண்டறிந்து பலு, திறன் மற்றும் ஆதார புள்ளி ஆகியவற்றை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் இது எந்த வகை நெம்புகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வகை நெம்புகோல். அப்போ 1 வந்து திறன், 2 ஆதார புள்ளி, 3 வந்து பலு. ஓகே, அடுத்ததான் நம்ம இதுவும் அதே கேள்வி தான். அப்போ இது பேர் எழுதிட்டு அதுக்கு என்ன எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து 2ஆம் வகை நெம்புகோல். பெயர் வந்து பாக்கு வெட்டி, ஆதார புள்ளி, பலு, திறன். அதாவது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஆதார புள்ளி, இது பலு, நம்ம இங்கே திறன் பிடிச்சி அழுத்துவோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஈயில் அதே மாதிரி 1, 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3ஆம் வகை நெம்புகோல். ஆதார புள்ளி, திறன், பலு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்குழாய் அல்லது ஆழ்துளை குழாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது நெம்புகோலின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வகை நெம்புகோல். இது திறன், பலு, ஆதார புள்ளி. அதுதான் இது திறன். அடுத்து இங்கே பலு இருக்குது, இங்கே ஆதார புள்ளி இருக்குது. ஓகே, அடுத்தது ஒரு கத்தரிக்கோல். இந்த கத்தரிக்கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வகை நெம்புகோல். இந்த முதல் வகை நெம்புகோலில் திறன், ஆதார புள்ளி, பலு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அப்பொருள் நகரும் செயல் தான் என்னது, வேலை எனப்படும். ஓகே, அப்போ அந்த 8க்கு நீங்கள் வேலை அப்படின்னு எழுதிருங்க. அடுத்ததாக நம்ம பயிற்சித்தாள் 5க்கு போயிடலாம். அன்றாட வாழ்வில் அறிவியல். இந்த தலைப்பில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின் முக்கிய பகுதி பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொழுப்பு. பாலுடைய முக்கிய பகுதி பொருள்
கொழுப்பு இருக்குது. அடுத்தது பின்வரும் பால் பொருட்களில் எவற்றில் அதிக அளவில் கொழுப்பு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. வெண்ணெய். ஓகே, நீங்கள் அதில் டேஷ் விடையில் எடுத்து எழுதுருங்க. அதிகமான கொழுப்பு உள்ள பொருள் வெண்ணெய். ஓகே, அடுத்தது பால் இனிப்பு சுவையுடையது, இதற்கு காரணமான சர்க்கரை எது அப்படின்னு கேட்குறாங்க. இது லாக்டோஸ். அப்போ பால் இனிப்பாக இருக்கிறது என்ன காரணம்னா லாக்டோஸ். ஓகே, அடுத்தது கிரண் தன் வயது மாணவர்களுடன் ஒப்பிடும்போது அதிக எடை கொண்டவர். கொழுப்பு பொருட்களை உட்கொள்வதை குறைக்க மருத்துவர்கள் அவருக்கு பரிந்துரை செய்துள்ளனர். பின்வரும் பால் பொருட்களை குழுவில் அவருக்கு எது பொருத்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொழுப்பு நீக்கிய பால் அதுதான் அவருக்கு பொருத்தமானது. ஓகே, கொழுப்பு நீக்கிய பால் அப்படின்னா நம்ம பேக்கெட்டில் வாங்குகிற எல்லா பாலுமே கொழுப்பு எடுத்த பால் தான் இல்லையா. நம்ம ஃப்ரெஷ்ஷாக கறந்து அல்லது ஊரில் விற்கிறாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்றது தான் நமக்கு ஹெல்த்தி. ஓகே, அடுத்தது போகலாம். கேள்வி எண் 5. கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாலூட்டுகளில் குட்டிகளுக்கான முதன்மை ஆதார ஊட்டச்சத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால். அடுத்தது 6. வலிமையான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கால்சியம். ஓகே, அடுத்ததான் நம்ம கேள்வி எண் 7க்கு போகலாம். உடல் கட்டமைப்பு கூறுகளை கட்டமைப்பதற்கும் பராமரிப்பதற்கும் பயன்படும் ஊட்டச்சத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். நம்ம நல்லா எலும்பு வலிமையாக இருக்கணும்னா கால்சியம் சத்து உள்ள பொருட்களை நிறைய சாப்பிடணும். ஓகே, அடுத்தது கேள்வி எண் 8க்கு போயிடலாம். பாலில் உள்ள டேஷ் வைட்டமின் எலும்புகளை பராமரிக்க உதவுகிறது. எதுனா வைட்டமின் டி. ஓகே, அடுத்தது நம்ம பயிற்சித்தாள் 5 போயிடலாம். அழகு உணவு. இப்போ பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோறு, வறுத்த நிலக்கடலை, ரொட்டி மற்றும் பூரி ஆகியவை வெவ்வேறு வகை சமையல் முறைகளை பயன்படுத்தி சமைக்கப்படுகின்றன. எது சமைப்பதற்கு மிதமான வெப்பம் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது வேறுபட்டதை கண்டுபிடி. இதில் எது வேறுபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறில் இ. மற்ற எல்லாமே ஆவியில் வேக வைக்கிற பொருள், இது மட்டும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வேகிற பொருள். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. உணவு செரிமானத்திற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தேவை. அப்போ நம்ம சாப்பிட்டு உடனே நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிக்கணும். அடுத்தது கேள்வி எண் 4. காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றை வெட்டும் முன் கழுவ வேண்டும். எப்போ கழுவணும்? வெட்டுறதுக்கு முன்னாடியே கழுவணும். அடுத்தது கேள்வி எண் 5. சரியா அல்லது தவறா என எழுதுக. நாம் உணவை குறித்த நேரத்தில் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி. அடுத்த கேள்வி எண் 6. சூடுபடுத்திய எண்ணெயை மீண்டும் மீண்டும் சமையலுக்கு பயன்படுத்தலாம். இது தவறுது. அடுத்த கேள்வி எண் 7. விளையாடி விடை தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதில் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பண்ணணும்? விடை சொல்லணும். ஆரோக்கியமான உணவுகளை உண்பதால் உடல் நலம் பெறும். துரித உணவுகளை உண்பதால் உடல் நலம் கேடு உண்டாகும். அடுத்து நம்ம பயிற்சித்தாள் 6க்கு போயிடலாம். பயிற்சித்தாள் 6ல் அழகு நீர். முதல்ல பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஈரப்பதமான நாளில் அதிக மழை பெய்யும். பின்வரும் செயல்களில் எதனால் இது நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது வீழ்படிவு இல்லையா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நீராவியின் மீது குளிர்ச்சியான காற்று படும்போது அது நீர் திவலைகளாக மாறும் நிகழ்வு டேஷ் எனப்படும். இதுதான் சுருங்குதல். ஓகே, அடுத்த கேள்வி எண் 3. நீர் பற்றாக்குறைக்கு காரணம் எது? நீர்நிலைகள் சரியாக பராமரிக்கப்படாததால் அதுதான் காரணம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த பாக்ஸ்குள்ளே நீர்நிலைகள் சரியாக பராமரிக்கப்படாததால் அப்படின்னு எழுதிடணும். அடுத்த கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடை காலத்தில் குளங்களில் உள்ள நீர் வற்றி காணப்படும். இதற்கு காரணம் ஆவியாதல், நீராவியாதல். ஓகே, அடுத்தது கேள்வி எண் 5. தெரு அல்லது பள்ளியில் உள்ள குடிநீர் குழாயிலிருந்து தேவையில்லாமல் நீர் வெளியேறுவதை பார்த்தும் நான் அதனை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அதனை சரி செய்து நீர் வீணாவதை தடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் தான் செய்யணும் இல்லையா? ஓகே, அடுத்து சரியா தவறா?
அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு டேஷ் தேவைப்படுகிறது. என்ன தேவை? நீர். எல்லாத்துக்கும் உயிரினம் வாழ்கிறதுக்கு நீர் தேவை, அது சரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 7, தூய்மையானதும் குடிப்பதற்கு உகந்த தூய்மையான நீர் மழை நீர் அப்படின்னு சொல்கிறோம், அது சரிதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக, இப்போ வீழ்படிவாதல் எதுனா நீராவி மழையாக வருதல் தான் வீழ்படிதல். அடுத்து நீராவியாதல் வெப்பம், சுருங்குதல் மழை பொழிவு, மழை நீர் சேகரிப்பு நிலத்தடி நீர் மட்டம் உயர்வு. அதை அழகாக நீங்கள் பொறுத்துட்ட வேண்டியது தான். ஓகே, அடுத்தது பயிற்சித்தாள் 7. பயிற்சித்தாள் 7 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரத்தின் எந்த பகுதியானது மகரந்த துகள்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மகரந்த தாள். மகரந்த தாளில் தான் மகரந்த தோள்கள் இருக்கும். ஓகே, அடுத்தது தவறாக பொருந்தி இருக்கும் தாவர உண்ணும் பகுதியை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பழம். இது வந்து பழம் கிடையாது இல்லையா, அப்போ அதுதான் தவறாக பொருந்திருக்கு. அடுத்தது கேள்வி எண் 3, பின்வரும் தாவரங்களில் எத்தாவரம் அதிகப்படியான உணவை வேரில் சேமித்து வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இஞ்சி, கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் அதிகப்படியான உணவை எதில் சேமித்து வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் அப்படின்னு கேட்குறேன். அப்போ வேர் அப்படின்னா கேரட்டு தான். உருளைக்கிழங்கு வந்து தண்டு கிடையாது இல்லையா, அப்போ கேரட் தான் சரி. அடுத்து பின்வரும் தாவரங்களில் எத்தாவரம் பூக்கும் வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பேரணி, நெல், காளான் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பூக்கும் வகை வந்து நெல், அதுதான் சரி. ஓகே, அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் பழங்களின் அரசன் என அழைக்கப்படுகிறது. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம். மாம்பழம் தான் பழங்களின் அரசன். ஓகே, அடுத்தது நமக்கு சரியா தவறா என கூறுக. கள்ளிச்செடி என்பது ஒரு வகையான பூக்கும் தாவரம். இது சரி, ஏன்னா அதிலே பூ இருக்கு இல்லையா, அப்போ கள்ளிச்செடி பூக்கும் தாவரம் தான். அடுத்தது கேள்வி எண் 7, அள்ளி இதழ்கள் பெரும்பாலும் பச்சை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு. நம்ம அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் படிப்போம் இல்லையா, அப்போ அள்ளி இதழ்கள் கலர் கலராக இருக்கும், அந்த புள்ளி இதழ் தான் பச்சை நிறத்தில் இருக்கும். ஓகே, அடுத்ததாக பயிற்சித்தாள் 8, பசுமை சுற்றுச்சூழல். இப்போ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலாவின் பள்ளியில் 3 நிற கழிவுகள் தொட்டிகள் உள்ளன. அவற்றுள் நீல நிற கழிவு தொட்டியில் சேமிக்கப்படும் கழிவுகளின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு. அதுதான் நீல கலர் பாக்ஸில் போட்டிருப்பாங்க. பச்சை கலர் பாக்ஸில் போட்டிங்க அதுன்னா அது வந்து மக்கும் குப்பை. நீங்கள் ரெட் கலர் பாக்ஸில் போட்டிங்கன்னா அது மக்காத குப்பை. ஓகே, அடுத்தது பின்வருவனவற்றை மக்கும் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய மற்றும் மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவு என வகைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மிதமான உணவில் இது மக்கும் கழிவு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நெகிழி பைகள் மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காகித கழிவுகள், இது வந்து மறுசுழற்சி செய்யக்கூடியவை. அடுத்து நெகிழி குடுவைகள், இது வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு தான். அடுத்து வாழை இலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கும் கழிவு. அது மட்டும் பாக்ஸில் டிக் பண்ணால் போதும். அடுத்தது சரியா தவறா என கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி என்ன அப்படின்னா, சில்வர் பாத்திரங்களான பொருட்கள் உங்கள் உணவு அல்லது தண்ணீரில் ரசாயனங்களை கசிய விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு, அது ஒன்றும் கசிய விடாது. அடுத்த கேள்வி எண் 4, மூங்கில் கூடைகள் மக்கும் தன்மை வாய்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. அடுத்த கேள்வி எண் 5, குறைத்தல் என்பது ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் ஒரே பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்துவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. அடுத்ததாக கேள்வி எண் 6, குமாரின் தந்தை எப்பொழுதும் தனது நெல்வயலுக்கு மக்கிய கழிவுகளையே உரமாக பயன்படுத்துவார். மக்கும் உரம் மண்ணை வளப்படுத்தும் என்பது அவருக்கு தெரியும். அப்போ இது சரிதான். அடுத்தது சீதாவின் தாயார் அவருக்கு தேவையான உணவினை நெகிழித்தாளில் வைத்து கொடுப்பார். அவ்வாறு வைக்கும்போது நெகிழித்தாளில் உள்ள ரசாயனங்கள் கசிந்து உணவுடன் கலக்கின்றன. இது சரி. அடுத்தது கேள்வி எண் 8, விமலா தான் பயன்படுத்திய பழைய ஆடைகளை ஏழைகளுக்கு தேவைப்படுவோருக்கும் கொடுத்து உதவினால் இந்த நிகழ்வு விளக்குவது என்ன? மறு பயன்பாடு. ஓகே, அடுத்ததான் நம்ம கேள்வி எண் 9க்கு போயிடலாம். வினையின் தாயார் தான் பயன்படுத்திய அறையினை விட்டு வெளியேறும்போது அறையில் உள்ள மின் விளக்குகள் மற்றும் விசிறிகளையும் பொத்தான்களையும் நிறுத்திவிட்டு செல்வது வழக்கம். இது உணர்த்துவது என்ன? குறைத்தல்.
அடுத்த கேள்வி எண் 10. ரமேஷ் தன் வீட்டில் இருந்த தேவையான பொருட்களை அகற்றுகிறார் எனில் அதை டேஷ் எனலாம். அது என்னது? கழிவுகள். ஓகே, அடுத்ததாக நம்ம பயிற்சித்தாள் 9 விலங்குகளின் வாழ்க்கை. கேள்வி எண் 1. மிக உயரமான மரத்தில் உள்ள இலைகளை உண்ணக்கூடிய விலங்கு ஒட்டகச்சிவங்கி. அடுத்தது, பள்ளி மாணவர்கள் விலங்குகள் குறித்த ஆவணப்படத்தில் இரவும் பகலும் எப்போது வேண்டுமானாலும் தங்கள் இரையை வேட்டையாடும் சிங்கங்களை பார்த்தார்கள். அப்போ சிங்கங்களின் நடத்தை பற்றிய மாணவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ மற்றும் ஆ ரெண்டுமே சரி. சிங்கம் இரவில் இயங்கும் ஒரு விலங்கு, சிங்கம் பகலிலும் இயங்கும் ஒரு விலங்கு. அப்போ பகலிலும் இயங்கும், இரவிலும் இயங்கும், ரெண்டுமே சரிதான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. பார்த்தல், நுகர்தல், சுவைத்தல் மற்றும் தொடுதல் போன்ற அனைத்து புலன்களையும் பெற்றுள்ளது எது? எறும்பு. அதுதான் சரி. ஓகே, அடுத்ததா நம்ம நான் யார் பகுதிக்கு போகலாம். கேள்வி எண் 4. எதிரொலித்து இடமாக்கல் எனது சிறப்பு புலன் உணர்வு ஆகும் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவ்வால். அடுத்ததா 5 கால்களினால் தரையின் அதிர்வுகளை நான் உணர்வேன். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பு தான் சரி. இதே நாய் அப்படின்னு தவறாக குறிச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை எறும்பு குறிக்கணும். அப்போ தன்னுடைய கால்களால் இது தவறாக குறிச்சிருக்கு. அப்போ இதுதான் சரி. எறும்புகள் தான் என்ன பண்ணும்? உணர்வுகளால் தெரிஞ்சுக்கும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பயிற்சித்தாள் 10 கடைசி பயிற்சித்தாள் வந்துட்டோம்னு நினைக்கிறோம். நாம் சுவாசிக்கும் காற்று. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் பின்வரும் எந்த வாயுவை சுவாசத்திற்கு பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு. நாம் எல்லாம் ஆக்சிஜன் பயன்படுத்துகிறோம், தாவரங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்துது. அடுத்ததான் நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள துகள்கள் டேஷ். என்னென்ன இருக்குது? திட துகள்கள், திட மற்றும் திரவ துகள்கள் ரெண்டுமே காற்றில் கலந்துருக்கும். ஆனால் நாம் அதை எடுத்துக்கிட்டு அதிகமான டஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தூசு நிறைந்த இடங்களில் நம்ம போகக்கூடாது. அப்போ எல்லாமே காற்றில் கலந்து இருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம கேள்வி எண் 3. பின்வரும் எந்த இசைக்கருவி காற்றை கொண்டு இசைக்கப்படும் இசைக்கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நாதஸ்வரம். ஓகே, அடுத்தது கேள்வி எண் 4. ரகு கருப்பு விதைகளுடன் கூடிய பருத்தி பஞ்சு காற்றில் பறப்பதை பார்க்கிறார். இவ்வாறு காற்று வழியாக விதைகள் பரவுவது டேஷ் எனப்படும். அப்போ காற்று வழியாக விதைகள் பரவுவது என்ன? அனிமோஃப்ளஸ் அல்லது காற்றின் மூலம் பரவுதல் அப்படின்னு பேர் இருக்குது. அடுத்த கேள்வி எண் 5. மரக்கட்டை எரியும் போது வீசும் காற்றால் எரியும் வேகம் அதிகமாகிறது. அது தொடர்ந்து எரிய காரணமான வாயு ஆக்சிஜன் ஆகும். நல்லா எரியறதுக்கு ஆக்சிஜன் தான் காரணம். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. நமது பூமியை சூழ்ந்துள்ள காற்றின் அடுக்கு டேஷ் வளிமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக கேள்வி எண் 7. இரவு நேரத்திலும் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று என அழைக்கிறோம். ஆவியாதல் வீதம் வெப்பம் மற்றும் காற்றின் வீச்சை சார்ந்தது. அப்போது வெப்பம் மற்றும் காற்றின் அப்படின்னு நீங்கள் இதில் எழுதணும். அடுத்ததாக கேள்வி எண் 10. ஒரே பொருளால் செய்யப்பட்ட மற்றும் ஒரே அளவு கொண்ட 2 ஈரமான ஆடைகள் உலர்த்தப்படுகின்றன. ஒன்று தரையிலும் மற்றொன்று கம்பியிலும் உலர்த்தப்படுகின்றன. தரையில் பரப்பி வைக்கப்பட்ட ஈரமான துணி டேஷ் உணரும் அப்படின்னு சொல்கிறாங்க.